கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனார்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது விசுவாசம் இருக்காது. தேவனுக்கு பிரியமாகவும் வாழ மாட்டாங்க. இந்த ரெண்டுமே நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை கிடக்கும். கர்த்தர் மேல விசுவாசமும் இருக்காது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையும் இருக்காது. அதுக்கப்புறம் கர்த்தரை தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் எனக்கு வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இதையே இந்த மெத்தட்ல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் கவர்மெண்ட்ல நமக்கு இலவசமா ஒரு பொருள் தராங்க, இந்த வருஷம் நமக்கு அறிக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தேசத்துல எல்லா ஜனங்களும் அந்த தேசத்தினுடைய தலைவரை நம்புவாங்க. இந்த தேசத்தினுடைய தலைவர் எங்களுக்கு அடுத்த வருஷம் தாரேன்னு இருக்காரு, கண்டிப்பா தருவாரு அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. இந்த பூமியில உள்ள ஒரு தலைவருக்கே இவ்வளவு நம்புறாங்க. பரலோகத்துல தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. பரிசுத்த வேதாந்தத்திலே ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கு, கீழே என்ன எழுதப்பட்டிருக்கு, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டுச்சு, நம்ம வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா நம்ம என்ன செய்யணும், எல்லாமே கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கணும். கர்த்தரை தேடினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுற ஜனங்கள் தானே. நிறைய குடும்பத்திலே கையில போன் எடுக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 3 மணி நேரம் பேசுறாங்க, யார்கிட்டயோ உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, மணிக்கணக்கா பேசிட்டு இருக்காங்க. அவங்க எங்க கர்த்தரை தேடினாங்க? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போங்க. கர்த்தரை தேடுற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். முதல்ல சொல்லிட்டாரு விசுவாசம் அப்படின்ட்டாரு. விசுவாசம் இருந்தாதான் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை முதல்ல அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல அறிந்து வரும். ஒரு காலத்துல நான் விக்கிரத்துல இருந்தேன், இப்ப நான் இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன். சரி, ஒரு காலத்துல விக்கிரத்துல இருந்தேன், இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன். ஊடையில உள்ள மிச்சம் 6 நாள் என்ன பண்றாங்க? 6 நாள் நல்ல வீட்டுல படுத்து கிடந்து நல்லா அழகா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, செல்போன்ல தேவையில்லாத வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், நிம்மதி இல்லை, கடன், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியலே வரும். எப்படி நம்ம ஜாமாங்க போன ஒரு பெரிய பட்டியல சொல்றாங்களோ, ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவாங்க. என் வீட்டுல பையன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் வீட்டுல ஜாமான் இல்லை, கடன் இருக்கு, இது இவ்வளவு பிரச்சனை, அது அவ்வளவு பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனா நாங்க ரட்சிக்கப்பட்டோம், நாங்க ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படிம்பாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒரு காலத்துல விசுவாசமா இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா விசுவாசம் இல்லை. ஏன்னா வீட்டுல பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, போராட்டம் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கு, நிறைய வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, போராட்டம், பிரச்சனை. லாஸ்ட் எங்க வந்து நிக்க அப்படின்னா விசுவாசம் குறைஞ்சிட்டு. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் குறையும் போது தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. ஆதியில உள்ள அன்பை விட்டுவிட்டா என்று வேதம் சொல்லுது. ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கையில பைபிள் எடுத்து மணி கணக்கு உட்காந்து வாசிச்சுட்டே இருப்பேன். சரி, இப்போ இன்னைக்கு ஐயா கையில பைபிள் எடுக்கலையா? ஏன்? நேரம் இல்லை ஐயா, எனக்கு இப்ப சகல செழிப்பு இருக்கு. ஒரு காலத்துல ஐயா அப்ப ரொம்ப பிரச்சனையாச்சு, ரொம்ப கடனா இருந்துச்சு, ரொம்ப மாந்திரியத்துல கஷ்டப்பட்டேன், விக்கிரத்துல கஷ்டப்பட்டேன்,
நான் பிள்ளி சுனியத்துல கஷ்டப்பட்டேன். அப்போ நான் சர்ச்சா போனேன் ஐயா, கையில பைபிள் எடுத்து வாசித்தையா, நான் நைட் சர்வீஸ்க்கு அட்டன் பண்ணேன், நான் முழு ஜப சர்வீஸ்ல எல்லா இடத்துலயும் அட்டன் பண்ணேன். அப்போ கர்த்தர் என் வாழ்க்கையில விடுதலை கொடுத்தாரு. சரி, இன்னைக்கு இப்ப பைபிள் வாசிக்கவே நேரம் இல்லையா, ஜெபம் பண்ண நேரம் இல்லையா, துதிக்க நேரம் இல்லையா, குடும்ப ஜெபம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எங்கேயோ தள்ளி போயிட்டு இருக்கோம், வேற வழியில எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இதான் நிறைய குடும்பத்துல நடக்கு. நைட்டு வேணா தேவன் அருளியப்போ மினிஸ்டர் நீங்க கேட்டிருக்கலாம். நிறைய வீட்டுக்குள்ள இதான் பிரச்சனை. ஞானஸ்தானம் எடுக்கும்போது பையன், மகா, அம்மா, அப்பா குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது அழகா அன்னைக்கு தேதியில எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா பையன் தண்ணி அடிக்க போயிட்டான், பிள்ளை சர்ச்சைக்கு வர மாட்டுக்கு, புருஷன் மறுபடியும் விக்கிரத்துல போயிட்டாரு, அந்த அம்மா மட்டும் உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகள் எப்படி இருந்து பார்க்கும்போது முழுசா தேவனை தேடாமல் இருப்பது, துதிக்காம இருப்பது, அதிகால வேளையிலே தேவனை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கண்டடையத்தக்க சமயத்திலே தேட வேண்டும் என்று வேதம் எத்தனையோ வசனம் எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல நான் 40 வருஷமாச்சு 30 வருஷமாச்சுங்கிறாங்க. ஒரு முழு பைபிளை ஒரு தடவை கூட இன்னும் வாசித்து முடிக்கல. நிறைய கிறிஸ்டியன் வேதக்காரங்க இன்னும் இப்படிதான் கடந்து போயிட்டு இருக்காங்க. நல்லா யோசித்து பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒரு மனுஷன் விசுவாசமா இருந்தா தேவன்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்குமே. என் வாழ்க்கையில நான் மாந்திரத்துல கஷ்டப்பட்டு இருந்தேன். விக்கிரத்துக்கு 13 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன். மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டேன். கடன்ல கஷ்டப்பட்டேன். அழ ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எழுத்து கூட்டி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அவருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா. நான் மனுஷனை நம்பிட்டேனே, விக்கிரத்துல போய் காணிக்க கொடுத்தேனே, தேவன் மேல விசுவாசம் இல்லாம எங்கேயோ போயிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சேன். இப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. எனக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் எங்க அப்பாட்ட பேசுறேன். எங்க அப்பாட்ட பேசும்போது, அப்பா நான் இப்படிதான் இருக்கேன்ப்பா, என்கிட்ட இத்தனை பாவ காரியம் இருக்கு, நான் இன்னும் உமக்கு பிரியமானபடி நான் வாழலப்பா, என்கிட்ட குறை இருக்குப்பா, நான் இன்னும் முழுசா இல்லைப்பா, நீங்க எதிர்பார்க்குற விதமா நான் இன்னும் மாறலப்பா, நீங்க சொன்ன நேரத்துல நான் ஜெபம் பண்ணல, நீங்க சொன்ன நேரத்துல நான் இந்த வேலையை செஞ்சு முடிக்கல, என்கிட்ட குறை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பாட்ட பேச ஆரம்பித்தேன். பரலோகத்துல தகப்பன்ட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுகாரத்தின் ஆவி தந்திருக்கிறார். கலாத்தியர் 4:6 எழுதப்பட்டிருக்கு. தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. குமாருடைய ஆவியை தந்தார். எவ்வளவு கிருபை தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை 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 ஒரே பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை ஒழுங்கா தேடுறது கிடையாது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை ஒரே போராட்டம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறீங்க, எல்லாம் சரிதான். மிச்சம் 6 நாள்ல எவ்வளவு நேரம் தேவனை தேடுறோம், எவ்வளவு நேரம் தேவனை துதிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவன சமூகத்துல காத்திருக்கிறோம். நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் வம்பா போயிட்டாங்க. விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல செல்போன்ல பல மணி நேரம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே செல்போன் தான். மண்டலம் வெடிச்சிடும், நாடி நரம்புலாம். ஆமா, எல்லாம் செல்போன்ல அடிமையா இருக்கு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல, துதிக்க முடியல, நன்றி சொல்ல முடியல, கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. எல்லாம் இருக்கு, கண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா தேடதான் மாட்டாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் எங்க போச்சு? தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும். நான் எங்க அப்பாட்ட போய் பேசுறேன், எங்க அப்பா எனக்கு தருவாரு, அந்த நம்பிக்கை எங்க போச்சு?
நிறைய குடும்பத்துல நம்பிக்கை இல்லாம நைட் நேரத்துல இணைந்திருக்கிறீங்க, வேதனையா இருக்கு. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை தேடுறீங்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு ஒருத்தன் மாந்திரியம் பண்ணாம்பா, ஒரு 13 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தான், ராத்திரி பகலுமா பண்ணிட்டே இருந்தான். நான் அவனை ஒண்ணுமே செய்யல. ஒரு நாள் அதே வீட்டுல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். ஏன்? அடுத்த வீட்டுல மாந்திரியம் பண்ணிட்டே இருக்குது அடுத்தவனுக்காக. அது லாஸ்ட் அவன் உயிரை கொண்டு போயிட்டு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லியே வாழ்றாங்க. முடிவு என்னவா இருக்கும்? நான் கர்த்தரை தேடினா நான் உயிரோட இருக்கேன், கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன், எழுத்து கூட்டி வாசிப்பேன். நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது, வேதனையா இருக்கு. அதனால தேவனை தேடியவர்கள் சகலத்தையும் அறிவார்னு சொல்லி போட்டிருக்கு. தேவனை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர்களை கைவிடுவதில்லை. கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு! அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நம்ம தியானிக்கணும் அப்படின்னா கையில மணிக்கணக்கா பைபிள் எடுத்து வாசித்தாதான் வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இணைந்திருந்தால் டெய்லி கொஞ்ச நேரம் நைட்டு கேளுங்க. என் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், கையில் எப்படி பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், சில காரியங்கள் ஏதாவது சொல்லுவேன். அதில் நன்மையாக இருந்தால் நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து சொல்லி ஆசைப்படுறீங்க, கர்த்தரை தேட மாட்டீங்க. வேதனையான காரியமாக இருக்குது. ராத்திரி நேரத்தில் தூக்கம் வரல, அந்த செல்ஃபோனில் எங்கேயோ ஒரு ஓரமாக வச்சுட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. என் வாழ்க்கையில் நான் 2015, 2016, 2017, 2018 சும்மா இருக்கும்போது ராத்திரி உட்காந்து கையில் பைபிள் எடுத்து ஒரு 6 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். 8 மணிக்கு பைபிள் வாசிக்க உட்காந்தேன் அப்படின்னா காலையில் 3 மணி 4 மணிலாம் ஆயிரும். சில நேரத்தில் காலையில் அப்படியே 5 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடுவேன். ஏன்னா பைபிள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஆழமாக தியானிச்சுட்டு இருப்பேன், இல்லைன்னா பக்கமாக வாசித்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் பைபிள் வாசித்து முடிக்கலை, எழுத்துக்கூட்டி பைபிள் வாசித்தேன். பல மணி நேரம் உட்காந்து வாசித்தா தான் கொஞ்சம் அதிகாரமாக வாசிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து வாசித்துட்டு இருந்தேன். அதனால் நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டிங்களா? நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன், 6ஆம் கிளாஸ் தான் போனேன். எழுத்துக்கூட்டி தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். அதனால் நீங்களும் பைபிள் வாசிங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் உண்டு. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிப்பார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். விசுவாசிக்க வேண்டுமா? அதனால் இரவு நேரத்திலே ஜெபிக்க போகிறோம். சின்ன ஜெபம் தான் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களுக்கு பலன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை விசுவாசத்துல குறையா இருந்தா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையில விசுவாசம் குறையா இருந்தா அதை எடுத்து போட்டுருங்கப்பா. எங்களுக்கு விசுவாசம் வேணும்ப்பா. விசுவாசத்துல நாங்க பெருகணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகளை மன்னிங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் உங்களுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்தில் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறத கிருபை செய்யுங்க. குடும்ப ஜெபம் பண்ணக்கத்தை கிருபை செய்யுங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பாடி துதிக்க ஸ்தோத்திரம் செலுத்த மகிமைப்படுத்த கத்த கிருபை தாங்க. வேதத்தை நைட் நேரத்தில் உட்காந்து வாசிக்க கிருபை தாங்க. குடும்பமா சந்தோஷமாக இருக்க கத்த கிருபை தாங்க. ஒரு குடும்பம் அன்பா இருக்கணும், அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கணும், கத்த கிருபை தாங்க. எல்லா குடும்பமும் சகல விதமான செழிப்பா மாறணும், கத்த கிருபை தாங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதிகாலையில் கண்டடைத்தக்க சமயத்தில் தேட சொல்லிருக்கீங்க. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களாம் வெளியில் டியூட்டியில் இருக்காங்க, இன்னுமாக நிறைய குடும்பத்தில் வெளியில் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருந்து சகல காரியத்தையும் பாதுகாத்து கொள்ளட்டும். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் ஐசியூவில் ஆக்சிடென்ட் கேஸ் இன்னுமா மரண தருவாயிலுக்கு குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தீர்காயுசாங்க, குறைகள் குற்றங்களை மன்னிங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் உபத்திரத்தோடு இருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து சுகமாக்கித்தாங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜா வரும்போது தான் விடுதலை, வெளிச்சம், ஆசீர்வாதம், சமாதானம், சகல விதமான செழிப்பு. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. தரித்திரம், பஞ்சம், கடன், எல்லா உபத்திரமும் எல்லாம் இயேசு நாமத்தினாலே எல்லா கீழும் அழிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் வீடு முழுதும் இயேசு ராஜானுடைய வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ளே அப்போ இறங்கி வரட்டும். உங்களுடைய ஜீவ ஒளி அந்த வீட்டுக்குள்ளே பிரகாசிக்கட்டும். எங்கள் வீடு முழுதும் இயேசு ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோடு தேவ தூதர் உலாவி வரட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு ரத்தத்தினாலே இயேசு நாமத்தினாலே சகல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் படுத்தா இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லா சொப்பனங்களோ, தேவையில்லா மரண பயங்களோ, தற்கொலை எண்ணங்களோ, நைட் நேரத்தில் செல்ஃபோன் அடிமை, தேவையில்லாம் வெப்சைட் பார்க்குறது, தேவையில்லாம் படம் பார்க்குறது, தேவையில்லாம் செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறது, நைட் நேரத்தில் தேவையில்லாத நபர்கிட்ட பேசுகிறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, நைட் நேரத்தில் தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனைகள், இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுக்கட்டும். எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். வெளிநாட்டில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொண்டு பாதுகாக்கப்படட்டும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்கு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கூட இருந்து உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கற்பத்தினையாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையமாக ஆசிரியங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்திய கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கு எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ்லுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ளே தவறான காரியங்கள், கள்ள தொடர்பு, போதை காரியங்கள், மதுபான அடிமை, விபச்சாரம், சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனி ஏவல் எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரகம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்டோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் ஆசிரியப்பட்டோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரியங்க. இந்த நாளின் சகல காலத்திலும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. தேவனர்லி அப்போ மினிஷனில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மண்ணாக அர்ப்பணிக்கிறேன். தரை மட்டும் எங்களை தாழ்த்திடும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரியங்க. கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையும் கரந்தொட்டு ஆசிரியங்க. அவங்களோட சந்ததி ஆசிரியப்பட்டும். நாங்கள் கர்த்தர் மேலே வச்ச விசுவாசம் எங்களுக்குள்ள இன்னும் பெருகணும். எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு பலன் அளிக்க போகிற கிருபைக்காக நன்றி. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருப்பார். எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துவங்கள் 93630418 நம்பத்தில் உண்டு. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துவங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.